அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேரேஜ் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசியல்ங்க. இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், கால் டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் பொரியட்டும். வெந்தயம் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை இடிச்சிட்டு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் கம்மியாக மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். இந்த பொட்டேட்டோ மசியல் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சுவையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் வச்சு வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகும். அதை வந்து நம்ம பொரிச்செலாம் சாப்பிடக்கூடாது. டயட் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு இப்போ சிம்மில் இருக்கட்டும். நல்லா கரிஞ்சு போயிடும். இப்போது அரைச்சி வச்ச ஒரு தக்காளி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு சேர்க்கக்குள்ளே நான் சொல்ல மறந்துட்டேன், 1 டீஸ்பூன் சோப்புத்தூள் அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இப்போ இதில் ஒரு 400 கிராம் உருளைக்கிழங்கை நல்லா சின்னதாக க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. உங்கள் கைகளில் 2 கை தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுங்க. ப்ரெஷர் போனதையும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசியல் ரெடியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.